ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெனால்ட் டஸ்டர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஆமாங்க, ஜனவரி 26, 2026 ரிபப்ளிக் டே அன்னைக்கு இந்தியாவில் ரெனால்ட் டஸ்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மோர் ஆட்டோமொபைல் கிரிப்ஸ் கண்டென்ட். இந்தியாவில் ரெனோவுக்கு பேர் வாங்கி கொடுத்த கார்னாலே அது ரெனோ டஸ்டர் தான். 2012 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்தியாவில் எஸ்யூவி, அதாவது மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டை உருவாக்குனதே ரெனோ டஸ்டர் தான். அதுக்கப்புறம் கியா செல்டாஸ், ஹியூண்டாய் கிரெட்டா வரலாம். பட் 2022 அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு புவர் சேல்ஸ் அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. என்னதான் டிஸ்கண்டினியூ பண்ணாலும் அது கொடுத்த சுப்பீரியர் கம்ஃபர்ட் அண்ட் சுப்பீரியர் ஸ்டாண்ட்ஸ் எந்த காராலையும் இன்னும் மேட்ச் பண்ண முடியலை. அண்ட் ஆல்சோ அது 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினில் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அது வித் பேலன்ஸ்டு பவர், டார்க் அண்ட் ஆல்சோ மைலேஜ் அன்மேட்சபிள். பட் தலைவர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு வித் அ மோர் ஃபியூச்சரிஸ்டிக் நியூ டிசைன் அண்ட் அ மோர் மாடர்ன் இன்டீரியர்ஸ் வித் அ மோர் நம்பர் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் லைக் ADAS செகண்ட் லெவல் ஃபியூச்சர்ஸ். இன்ஜின் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி இன்னும் அன்வீல் பண்ணல. ஜனவரி 26 லான்ச் அப்போ தான் அன்வீல் பண்ணுவாங்க. பட் we can expect 2 engine options at first. ஒன்று பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 130 to 140 பிஹெச்பி பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ என்ட்ரி லெவல் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்தியாவில் டர்போ பெட்ரோல், அதாவது நிசான் மேக்னெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களே அந்த இன்ஜினை we can expect. இன்னும் ஃபியூச்சர்ஸு ஆஃப்டர் 1 year மைல்டு ஹைப்ரிட் அண்ட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் எதிர்பார்க்கலான்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நோ டீசல்ஸ். ஆமாங்க, நம்ம டீசல்ஸோட அழிவு காலம் இப்போ இருந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருந்துட்டு இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அண்ட் ஆல்சோ டீட்டெயிலான ரிவ்யூவை லான்ச் அப்போ நம்ம நேராக போய் அன்வீல் பண்ணி வாக் அரவுண்ட் வீடியோ எடுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.